நான் பேசும்போது நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா என்ல எப்படி கேட்க போறீங்க? ஆமா கண்டிப்பா சார். நான் நைட்ல தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவா क्वेश्चंसல ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு see you both, I think அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. சோ எப்படி இருக்கு டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்மம் பந்த மாதிரி ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம வர முடியும். நல்லா இருக்குக்கா. ஒரே ஒருத்தம் தான்க்கா ஆக்சுவலாக எனக்கு. நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போகிறேன். சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So, ரொம்ப simple. Thank you. But I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Thank you sir. ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமரா பார்த்து 2005ல் சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி ரொம்ப தோற்று போயிட்டேன் அந்த டைமில். ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் ஆண்டனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு 2 ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரிலேட்டடாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னார், நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you sir. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன். இல்ல சார், அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுங்க சார். சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. நல்லா இருந்த மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதிங்களா? மாடுதான பால் கூப்பிட்டேன் வாங்க. இல்ல இல்ல மாடுதான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும். எனக்கு கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு சார். இப்போ ஆக்சுவலா இவங்க வந்து
ரியாட்ட சார் மைக் 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 நீங்கள் ரியாவை பார்த்துட்டு நீங்கள் இவங்க யாரு இவங்க நீங்கள் அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படி இல்லை இல்லை முதல்ல தெரியாம சும்மா சீட்டேன். சரி நீங்கள் வந்து இல்லை அக்கானா நீங்கள் உங்க பக்கத்தில் இப்படி போய் நின்றுட்டு இவங்களை பார்த்துட்டு உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்கிறது நான் ஏன் ஒன்று லவ் பண்ணேன் இப்படி இவன் பாருங்க அக்கா இல்ல நீங்க யூசுவலா சோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க. இல்ல இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவா இல்ல வயசு மூத்தமா தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக ஓகேவா சார் அக்கா எடுத்துடலாம் சார் என்ன டைலாக் சார் அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்கே வாங்க அக்கா இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல ஓகேவா சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். எவ்வளவு பெரிய விஷயம் அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயே தொடர விடு சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே சோபனா ஒரு மாதிரி பண்ணது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக இல்லை சார் ஓகே சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா சார் நான் நல்லா நடிச்சேன் சார் ரியலாக இருந்தது நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இல்லை என்ன பண்ணீங்க நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறேன் நீங்கள் வாந்தி வருதான்னு கேட்குறீங்க ப்ரொபோஸ் நீங்க என்ன பண்ணீங்க இப்படி இப்போ அக்கா விட்டுலாம் ரியாட்டு போய் நீங்கள் வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார் சரி ஹாய் விஜய் விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும் நீ அவ்வளோ அழகு இந்த மாதிரி ஒரு அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் லவ் வித் யூ சொல்லி எஸ் சார் எஸ் சார் தமிழில் சொல்லிக்கிறேன் சார் இங்கிலீஷில் வராது. ரியா இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம் டைரக்டர் தான் வந்து உங்களை என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரியா. இது சார் இன்னொரு டேரக்டர் சொன்னீங்க இது இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமாக இருக்கு சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார் ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றா ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன்ல ஐ லவ் யூ சொன்னேன் இனி இருக்கு ஓகே ஓகே அவ்வளோதான் இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் No, சார். sir. Your dialogue is there. Mine is over completely. I proposed. dialogue you Done, done. Take 2, sir. Sir, retake. Retake. சரி நீங்கள் ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலாக No, sir, அந்த dialogue. போய்ட்டிக்காக இருந்துச்சு சார் அது. நான் எவ்வளோ அழகு நான் இத சொல்லி ஆகணும் என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு நான் அதை சொல்லி ஆகணும் நீ அவ்வளோ அழகு சார் ஓகேவா என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்த்து இல்ல எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்றீங்க ஃபீலிங்கோட சொல்லுங்க. மாசா சொல்லட்டுமா ஏய் சரி சொல்லியே ஆகணும் சரி சரி நான் ட்ரை பண்ண வரல விட்டுருங்கப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தை இல்லை என் ஸ்டைலில் சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேலே ஏறி இருக்காங்க அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லை 2 நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் பண்ணுங்க நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை நான் யாருக்குமே நான் சொல்கிறேன் there is no pressure to speak in Tamil but you spoke in Tamil and that's so beautiful. there is no need to யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார் ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில்
சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார். எல்லாரும் அதை தாக்கம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர். எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன். அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கும் இல்லை சார். ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்லை, எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பார்த்தீங்கல்ல? ஓகே சார். டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்லு. தத்தா தத்தா ஒரு டைலாக் தான் பேசுங்க சார் உங்கள் ஸ்டைல். அவன் பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் அதனால தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்களாம் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? முதல்ல உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பாத்தீங்களா, அங்க ஒரே ஜாலி ஆயிட்டாங்க அவங்க. பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். இந்த டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாத்தீங்களா எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கு ஒரு ரொமான்ஸ். எனக்கு அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அப்படி நீங்க அதான் பண்ணணும். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற தெரியல, நான் அப்புறம் கத்துக்கிறேன் தனியா. ஓகே. இல்ல ஜிவிஎம் சார் பண்ணிருக்காரு, எப்படி நல்லா இல்லாம இருக்கும். சோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமா நம்ம பண்ற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி, பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ். ஸோ ஆஸ் அ டிரெக்டரா வாட் வுட் யூ லைக் டு டெல் தனா? இல்லை நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே ஹீ ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் he and it's a very big film actually. The trailer doesn't do justice to the film. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக எனக்கு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when you narrated to me itself I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints. சாருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shootலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது we shot for 2 days, and he was saying ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. சூப்பர். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நாங்கள் தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிச்சிடுறோம் அப்படியே இருந்து. இல்லை நீங்கள் இருக்கணும் சார். ஆக்சுவலாக ஜிவிஎம் சாரும் இருக்கணும் சார் கடைசி வரைக்கும் இங்கே. ஆமாம் இருக்கு சார். ஆக்சுவலாக அவங்க வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தேட். நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட், அண்ட் ஐம் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜா சார் ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க.
உங்கள் மன்மதிலே பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃப்யூச்சரில் வைப்பீங்கள்ல ஏதாவது. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்த ஒரு படத்தில் 2 படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்தில் வந்து அது குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கேன். நீங்கள் ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகுதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறக்குது. ஓகே, அது ஸோ குழந்தை பிறக்குது, அதனால் வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்கேன் மேலே. ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே ப்ளே வெரி மேஜர் பார்ட். ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோன்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எது சார்? தமிழ் சார் வாங்க சார், வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் டானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்து இல்லாமல் அப்படியே வாங்க, முடிய போது இல்லை, அதனால் அப்படியே அங்கே அப்படியே. ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டுலாம். ஆமாம், வந்துருங்கப்பா, வந்துருங்க. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சாரும் வாங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா. எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டிடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன். என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு. தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒரு முறை ஜிவிஎம் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடச்சிருக்காது. ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம், நன்றிகள் சார். ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவை நீங்கள் மாற்றுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ இந்த படத்தை பார்க்கணும். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஸோ கரெக்டாக தரமான படத்தை ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கு. டீம் ஆஃப் இட்லர், ஆல் தி பெஸ்ட். அண்ட் எஸ், இட்ஸ் அ குரூப் ஃபோட்டோ செஷன் டைம். ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம். உங்களுக்கு Q&A போடலாம். எஸ், குரூப் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் ப்ளீஸ். சொல்லுவேன் சார்.
Done? Yes. Thank you, sir. Thank you, GVM, sir. சார் என்ன எதுக்கு நடுவில் போட்டிருக்காருன்னா இப்போ அடுத்து நிறைய தக் மூமெண்ட் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நண்பர்கள் கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, ரெடி. ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். மைக் அங்கே கொடுங்க சார். நீங்கள் மேலே வரீங்களா? வேணும் சார், மேலே வாங்க. வாங்க 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 ப்ளீஸ். நான் வேணா ஃபோட்டோ எடுக்கிறேன், வாங்க. சரி வாங்க, மேலே வாங்கல ப்ளீஸ், எனக்கு ஆசையாக இருக்கு, வாங்க. ஏன்னா பல வாட்டி எல்லாருமே கேட்குறாங்க யார் என்ன நிறைய வம்புகளில் மாட்டி விட்ட என்னோட தம்பி இவர் தான். இல்லை நீங்கள் தானேப்பா? வா பேசுங்க. என்ன வேலை வந்ததுலேருந்தே ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்லைன்றீங்க. படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடந்துட்டாரா டைரக்டர்? இல்லை, ஹிட்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். இனிஷியல் ரொமான்ஸ் கொடுத்தாரு, ஆனால் வந்து ரொம்ப இந்த என்ன சொல்கிறது இருக்குது, ரொமான்ஸ் இருக்குப்பா. தள்ளி பேசுகிறோம். நானும் அவங்களும் கண்ணாக பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா அது மாதிரி? சரி, ஓகே, தேங்க்யூ. இதில் ஆக்சுவலாக ஹிட்லரில் அந்த சொஸ்திக் அந்த கன் எல்லாமே இருக்குது. கம்யூனிசம் படமாக இருக்குமா? இல்லை, ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனாக தெரியறான் அப்படின்னா அவன் யார்? அவன் நல்லவன். கெட்டவன் பார்வையில் ஹீரோ ஹிட்லராக தெரியறான். ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான். அதனால வந்து ஹிட்லர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மேடையில் பேசுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் வந்து புகாரில் மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகாரில் மாட்டினா? வந்து சம்மந்தம் ஏமா கமிஷனு விஷா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்லை, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக தான் ரொமான்ஸ் இல்லாமல் நடிச்சிருக்கீங்க. இல்லை, படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம். வேறு ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா? நாங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு? அது நீங்கள் தான் சார் முடிவு பண்ண. இல்லை தம்பி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளை தான் சார். ஆமாம். ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை நம்ம சரி, நான் வந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன? எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம தங்கச்சின்னு சொன்னாவே பாதுகாப்பு தாங்க தம்பி. முடியுமா? அதெல்லாம் மனசாட்சி இப்படி பேசுங்கப்பா. என்ன முடியுமா அது சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்க போகிறீங்க சொல்லுங்கள். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண்ணு வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமாம். நான் என்ன பண்ணேன், இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. வேற எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலாக. இல்லை, பெண்ணா வந்து நிற்கிறேன் இல்லையா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலாக? அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? அடுத்தது ஏன் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சுதாரிப்பா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல்லேருந்து. இப்போதான் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தா, வாலிபர்களை பார்த்தா எடுத்தவொடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஆங்கர் மேல என்ன கோவம் தெரியல வச்சு நீங்க செஞ்சு. சோபனா என்னோட பெஸ்டி ஆக்சுவலா. நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. அதே போல இப்போ வர நீங்க சொன்னீங்க சமீபத்தில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொமோஷன் பண்றீங்க, இங்க நிறைய கேமராஸ் இருக்கு, இவங்களுக்குலாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுத்துட்டு இருக்கோம். இது உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் வர வச்சு பேச போறேன். நீங்க எல்லாரும் இங்க வர போறீங்க. இங்க இருக்கவங்க நிறைய பேர் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ அதனால இங்க இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஹீரோக்களை வந்து இவங்க கூப்பிடுறது இல்லை நீங்க அப்படி. இதோ இப்போ கூப்பிட போறேன் பாருங்க. உங்களை வச்சு நீங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்றீங்களோ எல்லாரும் கூப்பிட போறேன். நேற்று ஒரு 8 சேனல், முந்தானத்து ஒரு 8 சேனல், 16 சேனல் வந்து ஹிட்லர் படம் ஓடுறதுக்காக கொடுத்துருக்கோம் இன்டர்வியூ. இப்போ யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க, நீங்களே கூப்பிடுங்க. நீங்க யாரை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச யாராவது பொண்ணு சொல்ல முடியாதுல்ல. யாரை ஒருத்தர் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கூப்பிடுங்க. யார் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, யார் ரொம்ப நாள் இன்டர்வியூ எடுக்காம தவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்கப்பா, நான் பேசிடலாம். அப்படி ஒரு நேம் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. வாங்க சார், மோகன் சார் வாங்க. வாங்க மோகன் வாங்க வாங்க ப்ளீஸ், மேலே வாங்க. என்ன அவர் ஹாய்ன்றாரு, உங்களை கூப்பிடுறாங்க சார். ஹாய் அப்படின்றாரு. மைக் தேங்க்யூ வாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? தம்பி, நான் செய்யற மாதிரியா இருக்கு. எவ்வளவு அன்பா பழகுறேன், அன்பா பேசிட்டு இருக்கேன். தம்பி, இது உண்மை மனசு சொல்லுங்கப்பா. இல்லை உண்மையாக சார். சரி. வணக்கம். இப்போ எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜில் அவரை வச்சு செஞ்சீங்க? சரி. ஆக்சுவலாக என்னன்னா, என் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றிடணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது.
இதில் உள்ள எதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேறு ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே, என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, தனாவோட வாழ்க்கை இது 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக, இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது, இந்த படத்துக்காக எல்லாம் பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும், எல்லாரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்னேன் இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட தேவை எல்லாமே 27 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும், ஓடணும், அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் சார். லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாராக இருந்தாலும் சரிங்களா. ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்படி எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அது? இல்லை, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த துறையில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சார். எப்பவுமே வந்து நீங்கள் விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வருவாங்க. ரொம்ப சமீப காலமாக இல்லை, ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலையா? இல்லை, அப்படி இல்லை, கொஞ்சம் அவருங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமான நிலைமைக்கு வந்துடுவாங்க, கூட்டு வருவாங்க, அவசியம் கூட்டு. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணிக்கல என்ன சார் அர்த்தம்? இல்லை, அப்படி வினைத்தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸி தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார், சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான் ஜெஸ்ஸி. அதான் அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போகுது. அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான், சின்ன பொண்ணு தான். ஒரு 16 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஐயா விட்டுருங்க ஐயா, எதுக்கு இத்தனை கேமராஸை போட்டுட்டு ஐயா உங்களுக்கு ஓகேவா, ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், உங்க நண்பன் எடுத்துட்டீங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன கேட்குறாங்கன்னா, பர்சனலாக ஒரு சேனலுக்கு போயிட்டு சின்ன சேனல் கூப்பிட்டா யாரும் பெரிய ஆக்டர் யாரும் கூப்பிட்றது கிடையாது. இப்போ விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க, கூப்பிடலாம். டேரக்டா இல்லை சார், நீங்கள் இன்டர்வியூ வந்து அவங்க கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்டுருங்க. வாங்க, யாராவது சும்மா வாங்க, என்ன வேணா பேசலாம், வாங்க, ஜாலியாக இருப்போம். வாங்க, விமல் யாரு? இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாகராஜ் சார் வாங்க. இருக்காரு. வாங்க தம்பி, வாங்க தம்பி. நீ வரல. யாரு? கிங்ஸ்லி. தெரியல தம்பி. நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாருன்னு தெரியல, ப்ளீஸ் வாங்க சார். AMN TV நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க மேல. ஆஹா, என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க போல, என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்க, பயங்கர வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். நாகராஜ் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. தந்தி சேனல்ல வந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகேப்பா, பண்ணியாச்சு. சரி. உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க பண்ற படத்துல உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா. ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்றோம், நீங்க மியூசிக் பண்றது இல்லை அப்படிங்கிறது. இந்த படத்துல ஒரு சாங் நீங்க மியூசிக் பண்ணியிருந்தாலும், ஒரு சாங் பாடியிருக்கேன் மெர்வின்காக. ஆக்சுவலாக அந்த பாட்டு மியூசிக் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் மியூசிக் போட்டோம் இல்லையா. நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் பால் டைரக்ஷனில் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அருவி டைரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மரில் ரிலீஸ் ஆகுது. அது 2 படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன். ஃபுல் படம் நீங்கள் மியூசிக் பண்ணுறேன், இதுக்கப்புறம் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒரு சாங்காவது பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபுல் படம் பண்ணுறேன். சார் அதே மாதிரி இந்த படத்தில் ஹிட்லரில் வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்று இருக்குது. ஆமாம். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேலே நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி. என்ன பாட்டு? இப்போ ஐஸ்வர்யா பண்ண அந்த பாட்டு. ஆமா. நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துறாங்க. ட்ரை பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நடக்குது உலகத்தில் வந்து நீங்கள் துபாயில் பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸ்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க.
இப்போ தூக்கி போடுறவன் கெட்டவன் பாரு, இந்த மாதிரி கெட்டது செய்கிறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினா தான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும். இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு படத்தில் ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும். அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும். தேவையான லெவலில் தான் சோஃபார் ஆனால் இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. நீங்கள் படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவர் சினிமா விட்டு போகிறத பற்றி? இல்லை, நல்ல கலைஞர், நிறைய திரையரங்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? வாங்க மேலே. என் லைஃப்பில் ஹிட்லரா? இந்த படத்தில் நான் தான் ஹிட்லர். இல்லை, உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மூவிக்கு வெளியும் பண்ணியிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப்லையும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்லை, பேர் தான். இப்போ ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷாவில் வந்து வில்லன். நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்துக்கு ஹிட்லர் வாழ்ந்துருக்காங்க. அதில் ஒரு வீணா போனவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலாக. சார், இன்னொன்று ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸை வந்து நீங்கள் பண்ணுற தப்புன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணுறது ரிவ்யூவாக இருக்கணுமா, ஒப்பீனியனாக இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனாக இருக்கணும், ரிவ்யூவாக இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமாக அந்த உலகத்தில் கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம் சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி? ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், கமர்ஷியல் படமாக இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படம் வந்து 27th ரிலீஸ் ஆக போதுன்னு தேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக திருப்பி போவோம். இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்குறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமராவில் கேட்பீங்களா? இல்லை, உங்ககிட்ட கேட்குறேன். சரி. ஸோ விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போகிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்கள் விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளோ அரசியல் எதுவும் கிடையாது. அரசியல் இல்லாமல் நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானேப்பா, வாய்ப்புகள் இருக்கு. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல, விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு? வர்றேன். விஜய் சார் ரியா, யூ ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? என்னப்பா? ப்ளீஸ் கம் டு சொல்லிட்டாங்க. ஓகே, அதை விட்டுறலாம். லாஸ்ட் கொஸ்டின் சார். லாஸ்ட் டைம் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேலே கிசு வந்தால் பிடிக்காது. ஆனால் நீங்கள் எல்லா மேடையிலையும் வந்து கிசு எழுதுங்க சொல்லுங்கன்னு என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளோ கேட்குறேன். இல்லை சார், ஏன் பண்ண மாட்டேங்க? மேலே இல்லைனா தான் பண்ண முடியல. இல்லாட்டி கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுங்களேன். ஒரு மனுஷன் தப்பு இல்லாமல் இருக்குமா? அப்படி அப்படின்னா சொல்லிட வேண்டியது தான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில் வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சார், இன்னொன்று கேட்டேன் சார். கிசு கேட்டனால இது கிசு கிடையாது. ஒரு டேரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றாங்க? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க, அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால தான் ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தேங்க்யூ. மற்ற வரைக்கும் மட்டும் தம்பி என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் 27 பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற படமாக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ.